ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி அப்டேட்ஸ் 2016 டு 2022 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. அதில் சிறந்த இயக்குநர்கள் பட்டியலை பார்ப்போம். 2016 லோகேஷ் கனகராஜுக்கு மாநகரம் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்திலே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. ஒரே நைட்டில் நடக்கிற ட்விஸ்ட் த்ரில்லர் கதை, ரொம்ப லோ பட்ஜெட்டில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருப்பாரு. 2017 புஷ்கர் காயத்ரி கொடுத்துருக்காங்க. விக்ரம் வேதா படத்துக்கு மாதவன் ஹீரோவும் விஜய் சேதுபதி வில்லனாவும் நடிச்சிருப்பாங்க. இது பயங்கர ஹிட் இந்த படம். 2018 மாரி செல்வராஜ் கொடுத்துருக்காங்க பரியேறும் பெருமாள் படத்துக்கு. அதுதான் அவரோட முதல் படம். முதல் படத்திலேயே மிகப்பெரிய ஜாதி அரசியல் கருத்தை ரொம்ப ஆழமாக சொல்லி ஆடியன்ஸ் மத்தியில் சர்ச்சையும் வரவேற்பும் பெற்று பெரிய இயக்குனராக இருக்காரு. அடுத்து 2019 பார்த்திபனு கொடுத்துருக்காங்க ஒத்த செருப்பு சைஸ் 7க்கு. ஒரு ஆள் மட்டுமே வச்சு போர் அடிக்காம கதையோட சுவாரஸ்யமான டைலாக்ஸை வச்சு நம்மளை கவனம் சிதறமாக கொண்டு போயிருப்பாரு. பெரிய வெற்றி அடைந்த படம், புது முயற்சி இது. அடுத்தது 2020 சுதா கோங்குரா கொடுத்துருக்காங்க சூரரை போற்று. இது ஓடிடியில் ரிலீஸ் ஆன படம். ஆனாலும் மிகப்பெரிய செல்ஃப் மோட்டிவேஷனான படம். உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு சூர்யா நடிச்சிருப்பாரு. பெரிய வெற்றி அடைஞ்ச படம். இது நல்லா இருக்கும். 2021 ஞானவேல் கொடுத்துருக்காங்க ஜெய்பீம் படத்துக்கு. இதுவும் சூர்யா நடிச்சதான். இது ஒரு ஜாதி அரசியலை மையமாக வச்சு உண்மை சம்பவம் கதை. இது மிகப்பெரிய சர்ச்சையும் வெற்றியும் பெற்ற படம் இது. அடுத்தது 2022 கௌதம் ராமச்சந்திரன் கொடுத்துருக்காங்க கார்கி. சாய் பல்லவி நடிச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு பெண்ணியம் மையமா வச்ச ஒரு சப்ஜெக்ட், உண்மை கதை. இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். இந்த அவார்டுகள் இந்த படங்களுக்கு தகுதியானவையா? இந்த லிஸ்ட் செலெக்ஷன் கரெக்டா? இதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி.